அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசும்போது நான் ஹரி ஓம் அப்படின்னு சொல்லணுங்க ஐயா. ஹரி ஓம், ஹரி ஓம் அப்படின்னு சொல்லணுங்க ஐயா. ஹரி ஓமா ஹரி ஓமா? ஹரி ஹரி ஹரியா? ஹரி ஹரி ஓம் அப்படின்னு சொல்லணுங்க ஐயா. அது எங்கள் குழந்தைய ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இன்றைக்கி உபதேசம் வாங்கினுங்க ஐயா. ஃபஸ்ட் டைமே இங்கே வந்திருந்தனால உபதேசம் வாங்கினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் ஆத்ம வணக்கம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது எனக்கு புதுசாக இருந்தது. ஒன்று இங்கே எல்லாமே புதுசு தான். அதே மாதிரிங்க ஐயா, ஒரு சித்தர்கிட்ட பார்த்தனுங்க ஐயா. அவர் ருத்ராட்சம் போட்டுட்டு இருந்தார். சித்தரா? அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேனுங்க ஐயா. அவர் இல்லை, எங்கே இருக்கிறாருன்னா, எனக்கு காயிலேருந்து ஒரு 4-5 பேர் சொல்லிட்டாங்க சித்தரை பார்த்தேன்னு. நான் கூட போய் பார்த்துட்டு வரலாம், உடம்பு போய் நல்லான்னு ஒன்றுன்ட்டு. இங்கே இந்த மாதிரி ருத்ராட்சம் இதெல்லாம் இருக்கக்கூடாது, நீ எல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா. உபதேசம் வாங்கும்போது நான் சரி கடவுளை நம்புறவன், கவரை நம்புறவன். புரியுதா? சரி. இந்த கையில் கட்டிக்கிற கவருக்குத, அதை ஊறி போச்சுன்னா, அழுக்காய் போச்சுன்னா அருந்து ஊந்துட போகுது. அப்போ அந்த கவர் காப்பாற்றுமா ஒன்று? இறைவன் தான் காப்பாற்ற. அப்புறம் எப்படி அதை கட்டின்னு தெரியுறீங்க? நம்பிக்கை தானே. அப்போ அது மேலே இருக்கிற கவர் மேலே இருக்கிற நம்பிக்கை உன் உயிர் மேலே இல்லையா? இப்போ தானே உயிர்னு என்னன்னு தெரியாது. அதனால இனிமேல் இங்கே வந்தால் அதெல்லாம் அறுத்துடுவோம். அர்த்தட்டா தான் உபதேசம் பண்ணுவோம். இந்த கரி ஓமன்னுலாம் சொல்ல மாட்டாங்க, அரி ஓம் பண்ணுவாங்க. ஓ சரி. முதல்ல சொல்றதே திருப்திக்குன்னு சொல்லுங்க. சரி. கரி ஓமன்னா என்ன அர்த்தம்? சிவனும் விஷ்ணு. அது எப்படி கரி ஓம் ஆகும்? கரினா விஷ்ணு, ஓம்னா அரி. அரி அரி கரி இல்லை, கா வேற ஆ வேற. சரிங்கய்யா. சரி. அரி ஓம். அரி ஓம்னா இறைவனை பற்றி அறிய போறேன், நான் தெரிஞ்சுக்க போறேன்றதான் அரி ஓம். சரிங்க. கரி ஓம் இல்லை. சரிங்க. கரி ஓம்னா கோழிக்கறி கடையில் தான் போய் நிற்கணும். ஐயா சொல்லி பழகிட்டவங்க ஐயா. அது பழகிட்ட இல்லை, மாத்திக்கிறேங்க. அடுத்து இன்னொன்னுங்க ஐயா. சொல்லு. ஒவ்வொருத்தர் கடவுளை தேடி போகும்போது, கடவுள் தேடி. ஆமாங்க ஐயா. வழக்கத்தில் அது மாதிரி வந்துடுத்துலங்கய்யா. மக்கள் அது மாதிரி தான் நினைச்சிட்டாங்க. வழக்கத்தை பற்றியே பேசல. சரி. கடவுளை தேடி போனேன். போறோங்க ஐயா. போகும்போது என்னையும் கூட்டுன்னு போகும்போது குரு தானே கிடைப்பாருன்னு சொல்றாங்க ஐயா. கிடைப்பாரு. அது எந்த ரோடெல்லாம் குரு பாய்ப்பா. சரி. குருவுக்கா பஞ்சம். சரி. பணம் இருந்தா சரி, குரு ஏராளம். சரி. நிறைய குருமார்கள். சரி. அதனால தானா கிடைப்பாங்க, நீ ஒன்றும் தேட வேண்டியதில்லை. குருமார்கள் உன்னை தேடி வந்துடுவாங்க பணம் இருந்ததுன்னு. பணம் இல்லைன்னா ஒன்றும் சட்டை பண்ண மாட்டாங்க. சரி. அதனால நீ நிறைய பணத்தை சேரு, குரு தானா வருவார். சரி. ஒரு நண்பர் ஒருத்தர்கிட்ட கோந்துருந்தனுங்கய்யா. அவர் இங்கே வந்துட்டு உபதேசம் வாங்கலாமா வேண்டாமான்ட்டு கோந்துட்டு இருக்காரு. வானான்னு சொல்லிட்டு என்ன காரணம்? அவர் ஒரு காரணம் சொல்றாருங்கய்யா. எனக்கு காலையிலையும் ஷிஃப்ட் இருக்குது, நைட்டு ஷிஃப்ட் இருக்குது. விடிய காலையில் 24 மணி நேரம் வேலை செய்யணும் பாரு அவரு. இல்லை, விடிய காலையில் 24 மணி நேரம் அவர் வேலை செய்வார். சரி. இதை செய்ய முடியாது. அதனால இந்த உபதேசம் வேணாம், சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு வர சொல்லு. அவர் ஈவினிங் பண்ணால் நல்லதா இல்லையான்னு கேட்கணும். பண்ணவே வேணான்னு சொல்கிறேன். அப்புறம் பண்ணால் ஈவினிங் பண்ணால், மார்னிங் பண்ணால், நைட்டு பண்ணான்ற. சரிங்க. ஆனால் அவர் கேட்டதுக்காக ஐயாட்ட கேட்டேங்க. இது மனம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இது உபயோகப்படாதுப்பா. சரிங்க. இதெல்லாம் நீங்கள் கோயிலாக சுற்றி பழக்கப்பட்டுட்டோங்க. ஆமாம். நீங்கள் அதையே சுற்றிக்கின்னு இருங்க. இதெல்லாம் வேணாம். இது யூஸ் ஆகாது உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு அதுதான் சொன்னா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னா. நீங்கள் அதையே பழகிட்டுங்க, அதையே போய் சுற்றுங்க போங்க. இனி சுத்த முடியாது இல்லைங்க. அதை நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்க இல்லைங்க. இது யூஸ் ஆகாது சாமி உங்களுக்கு. 1000 விளக்கங்கள், 1000 மகான்கள் கொடுத்துக்கிறோம். எந்த மனுஷன் கேட்டான்? ஏன்னா இவனுக்கு எது பிடிக்குமா அதானே செய்வான். எவன் சொல்கிறத எடுத்து போகிறான். அதனால் உங்களுக்கு செய்து நீங்கள் கோயிலாக போயிட்டு கும்பிடுங்க, நல்ல துட்டு செலவு பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க. அதை விட்டு இது வெட்டுன்னு ஒண்டியாக உட்காந்து வெறுப்பாக இருக்கும். இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இது மாதிரி கலை தெரிஞ்சுக்கணும், உண்மையான நிலையை உணரணும். தெய்வம்ன்றது ஏதோ கண்டபடி கற்பனையில் தெரியக்கூடாது. மூடத்தனம், அறிவுத்தனம்
ரெண்டு விதமாக இருக்குது. மூடத்தனத்தில் மூழ்கிடக்கூடாது மனிதன். ஏன்னா உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள்லேயே மனிதன்றவன் உயர்ந்தவன், கடவுளுக்கு அடுத்தபடியாக இருக்கிறவன் மனிதன். அப்படிப்பட்ட கடவுளுக்கு அடுத்தபடியாக இருக்கிற மனிதன் எந்த செயல் செய்தாலும் அது தெளிவான செயலாக இருக்கணும், அது உண்மையான செயலாக இருக்கணும். அந்த மாதிரி செயலில் நீங்கள் ஈடுபடும் போது அது உங்களுக்கும் நன்மை தரும், உங்கள் குடும்பத்துக்கும் நன்மை தரும், உங்கள் வம்சமும் அது வளரும், அதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் எதை செய்தாலும் சிந்தித்து செய்யுங்க. நம்ம இதை செய்கிறோம், இது சரியா தப்பா, இது முட்டாள்தனமா அறிவுத்தனமா அப்படின்னு யோசித்து செய்யுங்க. அந்த யோசனை உங்களை நல்வழிக்கு கொண்டு போகும். நல்லதையே நினைங்க. கடவுளை எந்த நேரமும் இதயத்தில் நினைங்க. திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் இங்கே இந்த உலகத்தில் சாதிக்க போகிறது என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இறைவனை இதயத்தில் சுமக்கிறது தான் அவன் சாதனை. அதனால் சொல்கிறார், மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலமிசை ஏகினால் நீடு வாழ்வார். இறைவனை எவனுடைய இதயத்தில் சுமக்கிறானோ அவன் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வான்றார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த மக்கள் எல்லாம் கடைபிடிக்கணும், நல்வழியில் போகணும், நம்ம நல்லதையே செய்யணும், நல்லதையே நினைக்கணும். அப்புறம் இந்த மண்பானை இருக்கு இல்லையா, உழவன் மண்பானை வேக வைக்கிறான். வேக வச்சுன்னா வெயில் காலத்து பார்த்தாலும் ஜில்லுன்னு தான் இருக்குது பானை வெந்த பிறகு. மழை காலத்து பார்த்தாலும் ஜில்லுன்னு தான் இருக்குது. ஆனால் இந்த பானையை வேக வைக்கும்போது நம்மளுக்கு எப்போ அது அதை போல் கிடைக்கும், அதை போல் கிடைக்குமா? விடமாட்டார் பொழுது பெரிய வெட்டுக்கத்தையே தந்துடுறார் பொழுது. ஒரு பானைக்கு அழகு அது எப்பவுமே குளுமையாக இருக்கணும். பானைக்கு அழகு அதான். அதில் போய் கொதிக்க வந்ததுன்னா என்ன ஆகும், நம்ம பானை தூக்கி போட்டு வச்சிடும். அப்போது வெளியே இருக்கிற அந்த மண்பொருளுக்கு அழகு என்னன்னா, வெளியே சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அது பாதுகாத்து உள்ளே இருக்கிற பொருளை கூலிங்காக வச்சுக்கும், சில்லுன்னு குளிர்ச்சியாக வச்சுக்கும். அப்போ வெளியே இருக்கிற அந்த உஷ்ணத்துலேருந்து அது பாதுகாத்து உள்ளே இருக்கிற பொருளை கெடாமல் வச்சுக்குது. இது பானைக்கு அழகு. இதே விஷயந்தான் அப்படியே உள்முகமாக நமக்கு நடக்குது. ஆனால் அந்த பானை சில்லுன்னு இருக்காது, அந்த பானை சூடாக இருக்கும். அங்கே சில்லுன்னு இருந்தால் தான் அந்த பானைக்கு மரியாதை. இதுவும் மண்பானை தான், இதுக்கு பேர் கடம். ஆனால் இந்த வெறும் கடமாக இருந்ததுன்னா பிறவி நிச்சயம். அதனால் இதுக்கு பேர் என்ன பண்ணிட்டான், திருவேங்கடம்னு வச்சிட்டான். எப்படி போட்டு வச்சிட்டான், திருவேங்கடம். வேங்கடம்னா வெந்து போன பானை. ஒரு பானை வெந்து போச்சுன்னா அது பிறவிக்கு வேலை இல்லை. வேகாத பானை திரும்ப மழை பெஞ்சு மண்ணாக போவோம், திரும்பி மண் பானையாக மாறும். அது என்னது, அது பிறவி. செத்து போனோம் திரும்பி பிறகுற மாதிரி. சுடாத பானை எப்போ தண்ணி பட்டாலும் கரைஞ்சி மண்ணாகும். மண்ணான ஒரு பொருள் திரும்ப பானையாக மாறும். அது பிறவிக்கான சுயற்சி. ஆனால் வெந்து போச்சுன்னா என்ன ஆகும், திருப்பி இன்னொரு வாட்டி மண்ணாகுமானா வாய்ப்பே கிடையாது. அப்போ வெளியேகிற பானை குளுமையாக இருந்தால் அதுக்கு அழகு. இது வேங்கடமாக ஆகணும், ஆனால் ஆகலை. ஆகிறதுக்கு முன்னாடி 1008 பிரச்சனை. சாமி இதெல்லாம் வெந்து போச்சு சாமி, வேகட்டும். அது வேங்கடமாக ஆயிடுது. வேங்கடமான நல்ல விஷயம் தானே. நீ வேங்கடநாதன் ஆயிடுவிய. வேங்கடநாதனே வேதாந்த கூத்தனை. வேங்கடநாதனை அவங்க பெருமாள் நினச்சிருக்கிறாங்க. பெருமாள் இல்லை, வேங்கடநாதனா பெருமாள் இல்லை. அது திருப்பதி இருக்கிறார், அவரில் வெங்கடேஸ்வரன். இவன் தான் வேங்கடநாதன். இவன் உண்மையிலேயே இந்த பானையை, இந்த உடலை, இந்த மனசை சுட்டு ஒரு பதமாக வச்சுன்னா இவனுக்கு பேர் வேங்கடநாதன். அந்த வேங்கடநாதன் சும்மா இருக்குமா தான் வேதாந்த கூத்தனை. அவனை போய் சேர்ந்துருவான்ப்பா. யார் வேதாந்த கூத்தன்? வேதம்னா பழமையானது, கூத்தன்னா ஆடினே இருக்கிறவன். எவ்வளோ நாள் ஆடிக்கிறான்னா காலம் தெரியாமல் ஆடிக்கிறான். அதனால் உயிர் பிறக்கிறதும் சாகிறதுமாவே கிடக்குது. வேதாந்த கூத்தனை யார் போய் அடைவா? இவன் வெந்தால் அவனை போய் அடைகிற தகுதி வந்துடும். இது வெந்த பானை. இந்த பானை சூடாகணும். ஒரு வாட்டி ஃபோனை பண்ணி யாராவது சூடாகிடுச்சின்னு சொன்னீங்கன்னா பானையை உடச்சிட வேண்டியதுதான். சுட்டாதான் சாமி சங்கு கூட மரியாதை. சுடாத சங்கு நயா பேச கூட உதவாது. அப்போது இந்த பானை சூடு ஏற 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 உள்ளகிற அந்த மாயை எல்லாம் விலக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? இந்த பொருள் எவ்வளோ சில்னஸ் ஆகுதோ அது உயிர் இல்லைன்னு அர்த்தம். செத்து போகிறது பிபி லோவாகி போச்சுன்னா உடம்புலாம் சில்னஸ் ஆகிடும். ஏன்? அந்த உடலை விட்டு உயிர் போகுது. நல்லா சூடாகிறவனு போய் பிபி லோவாகிடுச்சுன்னு சொல்லுவோமா நம்ம? அப்போ உயிர் இயங்குதாங்க.
இயக்கம் இருந்தால் சூடு இருக்கும். ஒரு கையை நான் தேய்ச்சி நேரம் எவ்வளோ நேரம் தேய்ச்சாலும் ஒன்றும் ஆக போகுது, கை தான் வலிக்கும். 2 கையும் தேய்ச்சா அப்போ நான் வேலை செய்கிறேன், வேலைக்கான பலன் எனக்கு கிடைக்குது, ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இது முறையா? அதுக்கு தான் வந்துக்கிறீங்க பஸ்ஸை பிடிச்சி. அதுதான் உங்களுக்கும் நடக்குது. சந்தோஷம் பண்ணணுமா வருத்தப்படணுமா? யாரும் சந்தோஷப்பட மாட்டீங்களா? சாமி சூடாகுது சாமி அப்படி சிரிச்சினே சொன்னீங்கன்னா பரவாயில்லையா? சூடாக இருந்தால் உயிரானது நிலச்சி நிற்குதுன்னு அர்த்தம். இந்த சூடு இந்த உடலை விட்டு போகுதுன்னா உடம்பு சில்னஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அவர் போகிறார், துபாய்க்கு போகிறாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ அதை பக்குவப்படுத்துறதுக்கு சூட்டால் தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும். இந்த பொருள் இரும்பு, இந்த வடிவம் எனக்கு பிடிக்கல, எனக்கு வேறு ஒரு வடிவமாக மாற்றணும். அப்போ நான் என்ன பண்ணேன்? ஐஸ் போட்டியில் வச்சா மாறுமா? அது என்ன மாறாது. இதை திரும்பி நான் உருக்கணும், உருக்கிறதுக்கு நெருப்பு வேணும். இந்த ஒரு பொருளை நான் நினச்ச விதத்தில் மாற்றத்துக்கு நெருப்பு வேணும். இந்த ஒரு பொருளை நான் நினச்ச வடிவத்துக்கு கொண்டு போனேன்னா அங்கே நெருப்பு வேணும். அந்த சூடு தான் அதுக்கான அடையாளம். உள்ள ஐயா ஏற்றி வச்ச நெருப்பு கரெக்டாக வேலை செய்யுது, அதோட விளைவுகளை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்ற அறிவை நம்ம வளர்த்துக்கணும்னா இது ஒரு தொந்தரவே தெரியாது. கரெக்டாக பாடம் பண்ணுறோம்பா, இன்னும் நல்லா பாடணும், இன்னும் நல்லா போகணும், கொல்லன் உலை போல கொதிக்குதடி என்பதுன்னு ஆகணும். அதுதான் உள்ள ஒரு கொல்லம் பற்றி வச்சுக்கிறோம், சும்மா வைக்கல. அந்த மாதிரி ஆனால் பிறவி தலை நம்மளை விட்டு வெளியே போகுது. சரிங்களா?